மே 5ஆம் தேதி ராமானுஜ ஜெயந்தி, திருவாதிரை நட்சத்திரம். ராமானுஜ ஜெயந்திக்கு நம்ம வந்து மதுபார்க்கா பண்ண போகிறோம். நம்ம அக்கார வடிசல், புளியோதரை, கந்தப்ப சாதம் அந்த மாதிரி எதுனாலும் பண்ணி அன்றைக்கி நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். பட் இது வந்து கம்பல்சரி பண்ணணும். அதனால் இதை மட்டும் இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி போன வருஷம் பண்ண வீடியோ லிங்க் பார்த்து பண்ணலாம். அக்கார வடிசலும் பண்ணலாம், புளியோதரை, கதம்ப சாதம் நம்ம என்னென்னா பண்ணிக்கலாம். குருவாரமாக வருது, ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ரொம்ப விசேஷம் இந்த வருஷம் வந்து இந்த ராமானுஜ ஜெயந்தி. ஆமாம், ஆச்சாரிய ஜெயந்தி அன்றைக்கி குருவாரில் வருது, வியாழக்கிழமை வருது. ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த மதுபார்க்கா அப்படிங்கிறது வந்து 5 பொருள். அதை வந்து பாலோடு சேர்த்து என்ன விடுவோம் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தயிர் விடுவோம், அப்புறம் தேன், நெய், சர்க்கரை, இது நாளையும் வந்து பாலில் சேர்த்து கொடுக்குறது. இது வந்து ஸ்ரீரங்கத்தில் கொஞ்சம் ரொம்ப விமர்சையாக நடக்கும் இந்த நைவேத்தியம். இது வந்து லாஸ்ட்டாக பண்ணணும், ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஆமாம், இல்லை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பண்ணிவிட்டு அப்படியே காமிச்சிட்டு அப்படியே கொடுத்துடணும் எல்லாருக்கும். இது வந்து நம்ம என்ன மெயினாக என்ன அக்கார வடிசல், புளியோதரை பண்ணால் கூட லாஸ்ட்டில் இந்த பிரசாதம் பண்ணணும். ஆமாம், ஆர்க்கம்னு ஒரு செடி, ஆர்க்கா அப்படின்னா ஒரு செடி, அந்த செடியோட தண்டை வச்சு இதை கலக்குவா. அது கலக்கிட்டு வர வாழ்க்கெலாம் கொடுக்குறது. இது வந்து மதுபார்க்கம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட சில பேருக்கு வந்து விசேஷமாக கொடுக்குறது. அதாவது ஆச்சாரியார்களுக்கு கொடுக்கறது, கல்யாணமான புது தம்பதிகள் இருக்கா இல்லையா அவளுக்கு கொடுக்கறது, வேதங் பாராயணம் படிச்சுட்டு இருக்கா இல்லையா அவளுக்கு கொடுக்கறது, வேதங்கள் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா இல்லையா அவளுக்கு கொடுக்கறது. அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான ஒரு நைவேத்தியம் இந்த மதுபார்க்கம். ஆமாம், நம்ம வந்து இப்போ ஆற்றுல வந்து ஸ்பூன் வச்சு தான் கலக்க போகிறோம். பட் கோவிலெல்லாம் அது யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், இந்த ரெசிபி வந்து அடுப்பு எதுவும் வேண்டாம். ஆமாம், இந்த பால் வந்து பசும்பாலாக இருந்தால் நல்லது. காய்ச்சி எடுத்துட்டோம்னா இதெல்லாம் ஆற்றுல இருக்கும் எப்படியுமே. அதான் எல்லாம் ஒன்றா போட்டு கலந்துட்டு நைவேத்தியம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். ஆனால் என்னென்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ராமானுஜரை பற்றி கேட்கலான்னு நினச்சேன். நிறைய பேசியிருக்கோம் நம்ம விசிஷ்டத்வைத்தை பற்றி. இருந்தாலும் திருப்பி ஒரு வாட்டி சொல்லி அதுக்கு அந்த ராமானுஜ ஜெயந்தி அன்றைக்கி அது கேட்குறது விசேஷம் இல்லையா? அது சொல்லுங்கள் நீங்கள். ராமானுஜருடைய பிரின்சிபல் வந்து விசிஷ்டாத்வைத். இந்த விசிஷ்டாத்வைத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மற்ற 2 பிரின்சிபலும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விசிஷ்டாத்வைது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாள், புரியறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் இது மற்ற 2 பிரின்சிபலும் நம்ம புரிஞ்சுட்டா நமக்கு இது புரிஞ்சிடும். மிச்ச 2 என்னென்னா, ஒன்று வந்து துவைத், இன்னொன்று வந்து அத்வைத். அதாவது துவைதுனா 2, அத்வைது அப்படின்னா 2 இல்லை 1 தான் அப்படின்னு அர்த்தம். இந்த துவைதில் என்ன சொல்கிறா, பரமாத்மா பரம்பொருள் இருக்கு, அதை பார்த்து சேவிக்கிறது, அதோட டிபெண்டாக இருக்கிறது இந்த ஜீவாத்மா. இது 2ம் வேற வேற அப்படின்னு சொல்கிறது வந்து துவைத். அத்வைதில் என்ன சொல்கிறா, 2ம் வேற வேற கிடையாது, பரமாத்மாவுடைய பார்ட் அண்ட் பார்சல், ஒரு சின்ன போர்ஷன் தான் நம்ம அப்படிங்கிறது வந்து அத்வைத், நான் டுவலிசம். ராமானுஜர் என்ன சொல்கிறான்னா, கரெக்ட், நான் டுவலிசம். இது 2ம் வேற வேற கிடையாது, ஆனால் அப்படின்னு அங்கே ஒரு கமா வைக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம வந்து படிக்காத வாழ்கிட்ட இல்லை நம்மளை மாதிரி ஆளுகள்கிட்ட ஒரு பெரிய ஆச்சாரியர் வந்து நீயும் பெருமாள் தான் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரும், தலகணம் வரும். நம்ம பண்ண வேண்டிய வேலைகள்லாம் ஒழுங்காக செய்வோமா, செய்ய மாட்டோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2ம் 1 தான், ஆனால் 2ம் எக்ஸாக்ட்லி சேம் கிடையாது. அதாவது பரமாத்மா அப்படிங்கிறது நிர்குணம், எல்லாமே நல்ல குணம். நிர்குணம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். நிர்குணம்னா குணமே இல்லாத குணம் இல்லை, எல்லாமே நல்ல குணம், நிர்குணம். ஆனால் நம்ம அந்த மாதிரி இருக்கோமா? நம்ம வந்து கொஞ்சம் சேவிக்கிற பெருமாளே நம்ம வந்து சகுணம் பரபிரமா தான் பார்க்குறோம். நம்ம பெருமாளே வந்து பெருமாளாகட்டும், பிள்ளையாராகட்டும், சிவனாகட்டும், எல்லாமே வந்து நமக்கு நம்ம பண்ணுறதுனால அவள் திருப்பி என்ன கொடுப்பா அப்படிங்கிற பார்த்துருந்தானே சேவிக்கிற பெருமாளையே நம்ம பார்த்துட்டுருக்கோம் இல்லையா? ஒரு தேங்காய் உடைச்சோம்னா பிள்ளையார் வந்து இது செய்வார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஸோ நம்ம சேவிக்கிற பெருமாளையே வந்து நம்ம குணத்தோடு ஒப்பிட்டு நம்ம சேவிக்கிறோங்கும் போது நம்ம மனசில் வந்து எல்லாமே வந்து ஒரு எதிர்பார்ப்போடையே தான் இருக்கும். அதைத்தான் வந்து ராமானுஜர் சொல்கிறார், நம்ம
நிர்குண பரபிரமம்லேருந்து வந்தாலும் நம்மளுடைய குவாலிட்டிஸ் அந்த மாதிரி இல்லை. அதை அங்கே கொண்டு போகணும். பெருமாளுடைய திருவடியை சேர்றதுக்கு சில பிரயத்தனங்கள் பண்ணணும். பிரயத்தனங்கள் பண்ணால் தான் அங்கே போய் சேர முடியும். ரெண்டுமே ஒன்று தான், ஆனாலும் சில பிரயத்தனங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அது அவர் சொல்கிறது ஒன்று பக்தி, அதாவது டிவோஷன். அந்த பக்திலையும் ஞான மார்க்கத்தை எடுத்துட்டார் அவர். ஏன்னா ஞானம் எல்லாருக்கும் வராது. ராமானுஜர் 1000 வருஷம் ஆச்சு, ராமானுஜர் மாதிரி இன்னொருத்தர் வரலையே. எல்லாருக்கும் அந்த ஞானம் கிடைக்காது. அது பகவானுடைய அருள். அதனால் அவர் என்ன சொல்றார், பக்தி மார்க்கம் பெஸ்ட்டு ஃபார் த காமன் பீப்புள். பக்தி மார்க்கத்தில் போய்டு. நீ அதுக்கு ரூல்ஸே வச்சுக்காத. உனக்கு என்ன தோணுதோ, மனசில் என்ன தோணுதோ செய். இன்னொன்று பிரபத்தி, செல்ஃப் சரண்டர், ஒப்படைச்சிரு. இதுதான் அவர் சொல்கிறார். இது ரெண்டையும் ஒழுங்காக செஞ்சால் திருவடியை அடைஞ்சிடலாம். ஆச்சாரியர்களுடைய துணையோட பெருமாள் திருவடியை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறதான் இந்த விசிஷ்டாத்வைதம். இது கொஞ்சம் புரியுது. சின்ன குழந்தையில வாழ்க்கலாம் ரொம்ப புரியாது. ஒரு லட்டு கதை சொல்லுவீங்களா? லட்டு வச்சு அதை வச்சு சொல்லிட்டு சொல்லுங்க. திருப்பதியில் நம்ம லட்டு கொடுக்குறோம் இல்லையா, அந்த லட்டை வச்சு விசிஷ்டாத்வைதம் புரிஞ்சுக்கலாம். இப்போ நல்லா பெரிய லட்டு கொடுக்குறான் திருப்பதியில். குழந்தைகளுக்கு அதை பிச்சு கொடுக்குறோம். லட்டுலேருந்து வந்தது தான் அந்த சின்ன லட்டு. அது என்ன ஆகிடுது, பூந்தி ஆகிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு அந்த பூந்தியவே நீ உருட்டி சின்ன சைஸ் லட்டாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. பெரிய லட்டில் கிஸ்மிஸ் இருக்கும், முந்திரி பருப்பு இருக்கும், கிராம்பு இருக்கும். அதெல்லாம் இதில் இல்லையே. அதே டேஸ்ட் தான், அதுலேருந்து வந்தது தான். ஆனால் அதில் இருக்கிறது எல்லாமே இதில் இருக்கா? இல்லை. அதில் போடணும். நீ அங்கே என்னென்ன இருக்கோ, கிஸ்மிஸை கொஞ்சம் போட்டுக்கலாம், கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். அந்த போடுறது தான் டிவோஷனும் செல்ஃப் சரண்டரும், பக்தியும் பிரபத்தியும். நம்ம பிரயத்தனப்படணும் அப்படிங்கிறார் ராமானுஜர். சூப்பர், புரியுதா? கரெக்டாக. ராமானுஜர் பக்தி சரணாகதி சொல்கிறார் இல்லையா, அவர் சொல்கிற அந்த பக்தி என்ன? ஆக்சுவலாக ஓம் நமோ நாராயணான்ட்டு எல்லாருக்கும் அறிவிச்சார். அவர் குரு சொன்னது யாருக்கும் சொல்லிடாத, சொன்னால் நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். நேராக கையோடு அதை கேட்டுண்டு நேராக திருக்கோஷ்டர் வந்தார். எல்லாரையும் கூப்பிட்டார். என்னுடைய குரு சொன்னார், ஓம் நமோ நாராயணாய சொல்லுங்க, பெருமாளுடைய திருவடி அடையலாம், இந்த லோகத்தில் இருக்கிற கஷ்டத்துலலாம் மீளலாம் அப்படின்னு சொன்னார். நேராக குரு வந்தார். உன்கிட்ட என்ன சொன்னேன், இப்போ உனக்கு நீ எங்கே தெரியுமா போவ அப்படின்னு கேட்டார். உடனே ராமானுஜர் சொல்வார், நரகம் புகுவேன் அப்படின்னார். நரகத்துக்கு போகிறேன்னு தெரிஞ்சுமா அப்படி பண்ணேங்கும் போது இந்த முன்னால் நிற்கிறாளே ஒரு ஆயிரக்கணக்கான பேர், அவள்லாம் சொர்க்கம் போகிறாளே, அதுதானே எனக்கு வேணும். நான் இந்த பிறந்த பயனை நான் அடைஞ்சிட்டேன். உங்களுடைய திட்டு வாங்கினாலும் சரி, நான் நரகத்துக்கு போனாலும் சரி, நான் அழிஞ்சாலும் சரி, கரைஞ்சாலும் சரி பரவாயில்ல. முன்னால் நிர்கதியாக நிற்கிறாள் இல்லையா, அவள்லாம் பெருமாள் திருவடி அடையவரா இல்லையா, அது போருமே அப்படின்னார். சூப்பர், கரெக்ட். அது எப்படி உங்கள் வாயில் கேட்கணுன்னு கேட்டேன். அதுதான் பக்தி, அதுதான் அவருடைய பக்தி இல்லையா? அதான் அவருடைய பக்தி. அவருடைய பக்தி அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ் நடந்தது, அவருடைய வாழ்க்கையிலேயே நடந்தது அப்படின்னு சொல்லுவா. அந்த சின்ன சின்ன கதைகள்லாம் இருக்கு, சொல்லவா? ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள் ராமானுஜர் கோஷ்டி எல்லாரும் வீதியில் போயின்னு இருக்கா. அப்போது நம்பிகள் வரார். நம்பிகள்ங்கிறது ராமானுஜருடைய குரு. அவர் வரார். கோஷ்டியும் ராமானுஜர் தலைமையில் கோஷ்டி வந்துன்னு இருக்கா. நேர நடு ரோடில் அப்படியே விழுந்து சேவிக்கிறார் ராமானுஜருடைய குரு. எல்லாரையும் சேவிக்கிறார். ராமானுஜர் ஒன்றுமே சொல்லலை. நம்மனா என்ன பண்ணுவோம், ஒரு குரு சேவிக்கிறாருன்னா பதச்சிருவோம், நடுங்கிடும் உடம்புலாம், ஓடி போய் என்ன காரியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல. ராமானுஜர் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்தார். அப்போ பக்கத்தில் இருக்கிற சிஷ்யா ஒருத்தர் கேட்குறார், உங்களுடைய குரு, நீங்கள் எங்களுக்கு குரு, அவர் குருவோடைய குரு, எவ்வளோ ஒரு அபச்சாரம் இது, எங்களை சேவிச்சார், நாங்கள் தான் படிக்காதவா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்களும் பொறுமையாக இருந்துட்டேலே அப்படின்னு சிஷ்யா கேட்குறார். அதுக்கு ராமானுஜர் சொன்னார், அவர் சேவிச்சது என்ன இல்லை,
என் ரூபத்தில் ஆளவந்தானை பார்க்குறார் அவர் அப்படின்னு சொன்னார். ஆளவந்தான் அப்படிங்கிறது அந்த நம்பிகளுடைய குரு. என் ரூபத்தில் அவருடைய குருவை பார்க்குறார். அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அதுதான் பக்தி அப்படிங்கிறார். இது எப்படி நடந்தது அப்படின்னா, இதே மாதிரி சம்பவம் அவருக்கும் நடந்தது. சதா சர்வகாலமும் ராமானுஜருக்கு திருப்பாவை மனசில் ஓடிண்டே இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணுறார், இதே மாதிரி ஸ்ரீரங்கம் வீதியில் நடந்து வந்துட்டே ஆச்சாரியர் ஆற்றுக்கு போகிறதுக்காக கிளம்பி வந்துட்டே இருக்கார். திருப்பாவை மனசில் ஓடிண்டே இருக்கு. ஆச்சாரியர் ஆற்றுக்கு வரார். 18வது திருப்பாவை ஓடின்னு இருக்கு. உந்து மதகளிட்டன் ஓடாத தோல்வழியன் ஓடின்னு இருக்கு மனசில். கரெக்டாக அந்த சமயத்தில் அவள் ஆற்றுல இருந்த ஒரு சின்ன குழந்தை கையில் வளையல் சத்தத்தோட கதவை திறக்கிறது. படி ஏறினவர் அப்படியே மயங்கி கீழே விழுந்தார். 6 அடி உயர் ஆஜானு பாகுவான ராமானுஜர் அப்படியே மயங்கி கீழே விழுந்தார். அந்த குழந்தை பயந்துருத்து. நேராக போய் தாத்தா கிட்ட போய் சொல்கிறது, ராமானுஜர் மாமா வந்தா வாசலில் மயங்கிட்டா. அப்படிங்கும்போது ராமானுஜருடைய குரு சொல்கிறார், நீ தான் கதவை திறந்தியா அப்படின்னு அந்த குழந்தைய கேட்குறார். ஆமான். நீ கதவை திறந்த உடனே ஆண்டாள் திறக்கிறதா நினச்சிட்டு இருப்பான். உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வழியன் பாசுரம் மனசில் ஓடின்னு இருக்கு. ஆண்டாளாக உன்னைய பார்த்துருப்பான், மயங்கி விழுந்துட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூட்டின்னு வரேன். இதுதான் பக்தின்னு சொல்கிறது. இது ராமகிருஷ்ணரும் இதை தான் சொல்லியிருக்கார். ஒருத்தர் பொம்மை வாங்கி வச்சுருந்தானா, கிருஷ்ணர் பொம்மை. கிருஷ்ணர் பொம்மை வாங்கி வச்சு கிருஷ்ணருக்கு தேன்குழலும் வெண்ணையும் கொடுத்துட்டே இருந்தானா ஒன்றுமே நடக்கலையாம். கொடுத்து என்னவோ வேண்டிகிட்டே இருப்பான், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கொடுத்துட்டே இருந்தால் ஒன்றுமே நடக்கலை. பார்த்தான் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் ஆச்சு, ஒன்றுமே நடக்கலை. தேன்குழலும் சீடையும் பண்ணிகிட்டே இருக்கான், வெண்ணையாக பண்ணி கொடுத்துட்டே இருக்கான், ஒன்றுமே நடக்கலை. அவன் டிசப்பாயிண்ட் ஆகிட்டான். சரி, இன்னும் கிருஷ்ணர் நம்மளை கவனிக்கலை, நம்மளை கண்டுக்கலைன்னு சொல்லி கிருஷ்ணர் பொம்மையை தூக்கி நேர பரன் மேலே போட்டான். பரன் மேலே போட்டுட்டு வேற விக்கிரகத்தை வேற படத்தை எடுத்து வச்சான். சரி, இந்த பெருமாளாவது கொஞ்சம் சீக்கிரம் செய்கிறாரான்னு பார்ப்போம், நம்மளுடைய தேவைகள்லாம் சீக்கிரம் பூர்த்தியாகிறதான்னு பார்ப்போன்னு வச்சுட்டு சக்கரை பொங்கல் வைக்கிறான். சக்கரை பொங்கல்லேருந்து வந்த ஆவி பறந்து நேர அந்த கிருஷ்ணருக்கு போகிறது. அந்த ஆவி பரன் மேலே இருக்கிற கிருஷ்ணருக்கு போகிறது. கோபம் வந்துடுது உனக்கு. நேராக பரன் மேலே ஏறுறான். ஏறி அந்த பொம்மையோட மூக்கு இருக்கு இல்லையா, அந்த மூக்கை துணியால் கட்டுறான். அப்போ கிருஷ்ணர் வந்துடுறார். அப்போ கேட்குறான் அவன், இவ்வளோ நாள் ஸ்ரத்தையாக நான் பிரசாதம்லாம் பண்ணி உன்னை கூப்பிட்டேன், அப்போல்லாம் வரல, கோபத்தில் உன் மூக்கை பொருத்தின்னு இருக்கேன், அப்போ வரையே என்னும்போது இப்போ தான் இந்த பொம்மையை கிருஷ்ணனா நீ இன்னைக்கு தான் பார்த்துருக்க. நீ கோவப்படுறியா, என் மேலே பரிவு காட்டுறியாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. உன் மனசில் என்னையை பற்றி என்ன தோன்றுறது, எப்போ தோன்றுறதுங்கிற அனுபவம் தான் முக்கியம். இது வரைக்கும் நீ பிரசாதம் ஒரு பொம்மைக்கு கொடுத்துட்டு இருந்த, ஆனால் இன்றைக்கி அந்த பிரசாதம் ஒரு கிருஷ்ணனுக்கு போகுதேன்னு கோவம் வந்தது பற்றியா, அப்போ நான் வந்துட்டேன்னாரான். இது ராமகிருஷ்ணருக்கு சொன்ன கதை. இதைத்தான் பக்தியாக சொல்கிறார் ராமானுஜர். அதாவது அனுபவம், மனோ அனுபவம், மனசுக்குள்ள கரெக்டான அந்த பரிபூர்ணமான நம்பிக்கை தான் பக்தி. ராமானுஜர் சொன்னது கரெக்ட். சூப்பராக சொன்னீங்க. ஓகே. இந்த பிரசாதம் லாஸ்ட்டில் இந்த தயிர் விடணும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாதுனால நான் விடலை, கதையை கேட்டுட்டேன். இப்போ இது இதான் முக்கியமான பிரசாதம் ராமானுஜருக்கு. ப்ளஸ் பழம், நம்மளால் சப்போஸ் அன்றைக்கி ஒர்க்கிங் டே இருந்தால் முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் மாரி 2 பழத்தை வச்சு ராமானுஜர் கன்சிடர் பண்ணி நினைக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ இது உடனே எடுத்துட்டோம். இது நைவேத்தியம் வச்சுட்டு நம்ம அப்படியே எடுத்துட்டோம். ஓகே. ராமானுஜர் பற்றி இன்னும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தோம். நம்ம இன்னொரு 4-5 வீடியோ, நாளைக்கு சங்கரோட ஜெயந்தி, அப்புறம் அடுத்த 2 வீடியோவில் ராமானுஜர் பற்றி பேசலாம். அவர் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆமாம், அது பெரிய ரெவல்யூஷனரி லீடர் இல்லையா. ஓகே, தேங்க்ஸ் யேஷு.